கேட்டால் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அவரோட பிரசங்கம். எப்படி சொல்கிறது, ஒரு டைம் இனி ஒன்று கேளுங்க. ஒரு டைம் இதே மாதிரி தான் இவன் என்னை ரொம்ப அடிச்சிட்டான் கோவத்தில். அது பகல் டைமு, ஒரு 9:30 அந்த டைமெல்லாம் வீட்டில் ஒழுங்காக சாப்பிடவே முடியாது. ஏன்னா சாப்பிட்றதையும் ஒரு மாதிரி சொல்லி கேட்டுவாங்க, போய் அவன்கிட்ட வாங்கி சாப்பிடு அப்படின்னு அடியும் வாங்கி கட்டிக்கிட்டு. அதனால் நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டுக்கு வந்தாலே சாப்பிட மாட்டேன். ஹாஸ்டல் லைஃப் 2014 வீட்டுக்கு வந்தால் ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. ஏதோ பேருக்கு மட்டும் சாப்பிடுவேன், சும்மா டச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி மனசார என் ஹாஸ்டல் லவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ சாப்பிட்டதே கிடையாது. வீட்டுக்கு ஒரு டைம் வந்தப்போ இவன் என்னை அடிச்சிட்டான். என் பிரதர், கடைசி பிரதர் அடித்ததில் பகல் டைம். அது ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப நல்லா அடிச்சிட்டான் என்னை போட்டு. அந்த அடியும் வாங்கி கேட்டுக்கிட்டு அதுக்கு எங்கள் அம்மா சொன்ன பதில் இருக்குல்ல, அவன் அடித்தது எங்கே அவன் பையன் இல்லை, மெதுவாக எல்லாம் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க. ஐயோ, அவங்கள தங்கத்தட்டில் தூக்கி வைக்கணுங்க. பசங்களை மட்டும்தான் இப்படி தூக்கி வைப்பாங்க, பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு இழிச்ச வாய். என்ன உலகம். அந்த அடியும் வாங்கி கட்டிக்கிட்டு வீட்டிலேருந்து இறங்கி போனேன். அப்போது என் கையில் எந்த ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் நான் எதுக்கு வாழ்கிறேனே தெரியாமல் திங்க் பண்ணிக்கிட்டு எங்களோட இடம் வந்துட்டு என்னை தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய ப்ளேஸ் தெரியும். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க பீச் ஏரியாவுக்கு போனேன். அங்கே போய் ஒரு கடலை